ஈரான் கூட அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்றதுனால டீசல் ரேட் உடனே ஏறப்போகுதா? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட ரேட்டு ஒவ்வொரு டாலர் ஏறினாலும் நம்ம இந்தியாவோட இம்போர்ட் பில்ல கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா சும்மா ஏறும். மிடில் ஈஸ்ட்ல ப்ராப்ளம்னா நம்ம ஹை வேல்யூ எக்ஸ்போர்ட்ஸும் டிலே ஆகும். இந்த வார் தொடர்ந்து நடந்தா க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்னும் ஏறலாம். அது நடந்தா லாங் டேர்ம்ல டீசல் ரேட்டு அதிகமாகிற சான்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட விலை 9% மேலே ஏறிடுச்சு. ஈரான் கூட அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்றதுனால டீசல் ரேட் உடனே ஏறப்போகுதா? நம்ம ட்ரக்கிங் பிசினஸ் அண்ட் ப்ராஃபிட்டை இது எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது? வெல்கம் டு லாஜிக்ஸ் பை எஃபாரைட். இங்க நீங்க ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியரா எக்ஸ்பர்ட்ஸ் இன்சைட்ஸோட பார்க்கலாம். இன்டர்நேஷனலா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஒரு பேரலுக்கு $80 டச் பண்ணினாலும் இந்தியாவில் இப்போ பெட்ரோல் அண்ட் டீசல் ரேட்ஸை உடனே ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் மாதிரி கம்பெனிஸ் கிட்ட நல்ல ப்ராஃபிட் இருக்கு. போன வருஷம் மட்டும் அவங்க 81,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் அமௌண்ட்டோட ஹைக்கை அவங்களால தாங்க முடியும். வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வரப்போறதுனால இப்போ ஃபியூவல் ப்ரைஸை ஏறாம கவர்மெண்ட் தடுப்பாங்க. ஸோ ட்ரக் ஓனர்ஸ்க்கு இமீடியட்டா டீசல் ரேட் டென்ஷன் இப்போ கிடையாது. லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியா இம்போர்ட் பண்ற 88% க்ரூட் ஆயில்ல 40% மேல இந்த நேரோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வருது. ஈரான் இந்த வழியை பிளாக் பண்ணா ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்காவை சுத்திட்டு வரணும். இதனால டிரான்சிட் பண்ற டைம் 15 to 20 நாள் டிலே ஆகும். இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் சார்ஜஸ் எல்லாமே ஏறும். அல்டிமேட்டா இது டீசல் பிரைஸ்ல பெரிய ப்ரெஷர் கொடுக்கும். ட்ரக் ஓனர்ஸ்க்கு என்ன இம்பாக்ட்னு பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டரை இந்த ஆயில் ஷாக்கு இப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட ரேட்டு ஒவ்வொரு டாலர் ஏறினாலும் நம்ம இந்தியாவோட இம்போர்ட் பில்ல கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா சும்மா ஏறும். இது லாங் ரன்ல டீசல் ரேட்டை ஒரு பேரலுக்கு $100 ரேஞ்சுக்கு கொண்டு போனால் நம்ம பெர் கிலோமீட்டர் காஸ்ட் நிச்சயமாக ஏறும். மிடில் ஈஸ்ட்ல ப்ராப்ளம்னா நம்ம ஹை வேல்யூ எக்ஸ்போர்ட்ஸும் டிலே ஆகும். கண்டெய்னர் மூவ்மெண்ட் குறையுதுன்னா லோட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாகும். இந்தியா கிட்ட 74 நாளைக்கே தேவையான க்ரூட் ஆயில் ரிசோர்ஸஸ் ஸ்டாக்ல இருக்கு. ஸோ இமீடியட்டாக டீசல் இல்லைன்னு ஷார்ட்டேஜ் வராது. அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் இன்னும் பெருசானா பிரெண்ட் க்ரூடோட ரேட்டு $100 $110 டச் பண்ண சான்ஸ் இருக்கு. டீசல் ரேட்டை இப்போ ஸ்டேபிளாக வச்சிருக்காங்க. இந்த கண்ட்ரோல் ரிமூவ் ஆனால் ரேட் எல்லாம் அதிகமாக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் டீசல் பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக மாறும். ஸோ ஷார்ட் டேர்மில் ட்ரக்கிங் செக்டாருக்கு பெரிய இம்பாக்ட் எதுவும் இல்லை. ஆனால் இந்த வார் தொடர்ந்து நடந்தால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்னும் ஏறலாம். அது நடந்தால் லாங் டேர்மில் டீசல் ரேட்டு அதிகமாகிற சான்ஸ் இருக்குது. இந்த வார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.